அனைவருக்கும் வணக்கம். ஒருவருடைய ஜாதக அமைப்புகள்ல 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், அந்த புத்திரஸ்தானம் மிக சிறப்பான முறையில் இருக்கும்போது அவர்களுக்கு இயற்கையான முறையில் நல்ல ஒரு குழந்தைகள், அந்த வம்ச விருத்திங்கிறது வந்துடுது. ஏன்னா 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்கள் சிறப்பாக இருக்கும் போதும், அதே மாதிரி 3ஆம் இடமான வீரியஸ்தானம் சிறப்பாக இருக்கும் போதும் அந்த குடும்பம் எல்லா விதத்திலையுமே பலன்கள் பெற்று மிக சிறப்பான முறையில் வருது. இப்ப நமக்கு ஜாதக ரீதியா சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ இந்த புத்திர ஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ அல்லது மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாலோ அஸ்தமனம் ஆயிட்டாவோ அந்த இடத்துலதான் புத்திரத்திற்கு உண்டான தடையை உருவாக்கி கொடுக்குது. இந்த தடை அப்படிங்கிறது இவர்களால வந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. இது இதனுடைய வம்சாவளியினுடைய தொடர்ச்சி தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்ப முன்னோர்கள் செய்த பாவமும் கர்மாவும் இந்த குழந்தைங்களுக்கு அதனுடைய அஃபெக்ட் அப்படி காமிக்கும். அதனாலதான் இவர்களுக்கு ஒரு தடை ஏற்படும். ஓகேங்களா? புத்திர பாக்கியம் அப்படிங்கிற போது புத்திர தோஷம்னு சொல்றது ஒண்ணு, குழந்தை இல்லாம இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு குழந்தைகள் இருந்தும் குழந்தைங்களால நிம்மதி இல்லை அப்படிங்கிறதும் புத்திர தோஷம்தான். அதே போல குழந்தைகள் பெற்றோர் இருக்கும் போதே அந்த குழந்தைகளை பறி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுவும் புத்திர தோஷம்தான். நிறைய பேர் புத்திர தோஷம் அப்படின்னாவே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா குழந்தை இல்லாம இருக்கிறது மட்டும்தான் புத்திர தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஓகேங்களா? இப்ப இது மாதிரி இந்த புத்திர தோஷம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்ப ஒரு வகை நம்ம குழந்தையே இல்லாம இருக்கிறவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பரிகாரங்கள் பண்ணனா அந்த குழந்தை உருவாகும், அந்த வம்சத்துக்கு ஒரு வாரிசு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சஷ்டி விரதம், ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டி, அமாவாசையிலிருந்து சஷ்டி வரையிலுமே விரத முறைகளை கடைபிடிச்சு முருகப்பெருமான வழிபாடுகள் பண்ணும்போது கண்டிப்பா இவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இது ஒண்ணு. அடுத்தது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு, உங்களோட எந்த குலதெய்வமா இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போயிட்டு ஒரு பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் அதை கொடுத்துட்டு அங்க நீங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுடைய புது ஆடை, அன்னைக்கு தம்பதிகள் 2 பேருமே புது ஆடை அணிஞ்சு அந்த புது ஆடையில அந்த பெண் என்ன பண்ணோம்னா தன்னுடைய முந்தானை இருக்கக்கூடிய அந்த புது சீலையை கொஞ்சம் கட் பண்ணி, ஓகேங்களா, கட் பண்ணிட்டு அதுல ஒரு சின்ன 2 கல் எடுத்து வச்சுக்கணும். அதை நல்லா அதுக்கு ஜலம்லாம் ஊற்றி நல்லா இது பண்ணிட்டு மஞ்சள் பூ குங்குமம் அதெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு ஒரு குழந்தைக்கு எப்படி அலங்காரம் பண்றோமோ அது மாதிரி அலங்காரம் செஞ்சு அதை சாமி முன்னாடி வச்சு அதுக்கு ஒரு பூஜை ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த துணியில வச்சு நல்லா கட்டிட்டு அந்த கோவில் இருக்கக்கூடிய ஸ்தலத்துல அந்த தொட்டில் கட்டக்கூடிய இடத்துல கொண்டு போய் தம்பதிகள் 2 பேருமே சேர்ந்து சீக்கிரம் இந்த வீட்டுல நீயே பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கட்டுங்க. அதே மாதிரி இன்னொன்னு 2 பண்றோம் இல்லைங்களா, அதுல இன்னொன்னு எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல வச்சு அதே போல ஒரு தொட்டில் மாதிரி ஒண்ணு கட்டி அந்த இதுல அந்த டெய்லியும் வீட்டுல ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு சாம்பிராணி காமிப்போம், அடுத்தது தாலாட்டு பாடுவோம், தொட்டில் ஆட்டி விடுவோம் இல்லைங்களா. அது மாதிரி செஞ்சு பண்ணும்போது கண்டிப்பா 3 to 6 மாசத்துக்குள்ள உங்க வீட்டுல குழந்தையுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். அது மனப்பூர்வமா 2 பேரும் சேர்ந்து இது மாதிரியான பூஜைகள் நம்ம பண்ணும்போது கண்டிப்பா அந்த புத்திர பாக்கியங்கிறது அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய கிளைண்ட்ஸ்க்கு, என்னோட கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் நான் சொல்லி அது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. செஞ்சவர்களுடைய வீட்லயும் இன்னைக்கு குழந்தை தவழ்ந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயுமே எல்லாருமே எதிர்பார்க்கறது காசு பணம் மட்டும் இல்லைங்க, அது முக்கியமா நினைக்கிறது இல்லை. அது இருந்தாலும் கூட வீட்டுல குழந்தை செல்வங்கிறது முக்கியமான ஒண்ணு. யாழ் இனிது குழந்தைது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தை அப்படிங்கிறது அந்த செல்வம் தான் நமக்கு முக்கியமான செல்வம். அந்த குழந்தை இருந்துச்சுன்னா போதுங்க அப்படின்னு சொல்றீங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க, ஆனா குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக இருக்கிறோம். இந்த குழந்தை உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளால உங்க வீட்டுல தவளும். கண்டிப்பா உங்க ஜாதக ரீதியா என்ன விதமான தோஷங்கள் இருக்குது அப்படிங்கறத அதை நிவர்த்தி பண்ணிட்டு இது பண்ணனீங்க அப்படின்னா கண்டிப்பா 100க்கு 200% உங்க வீட்டுல ஒரு குழந்தை, அந்த உங்களுடைய குலதெய்வமே உங்க வீட்டுல தவளும் அப்படிங்கறது இதன் வாயிலா தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தகவல்கள் தெரிய என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.